இந்த ராகியை கருப்பட்டியோடு சேர்ந்து உருட்டி ஒரு சிற்றுண்டி பண்டமாக கேழ்வரகு ராகி உருண்டை கொடுக்கலாம். ராகி புட்டு செய்து சாப்பிடலாம். இன்றைக்கு வணிக நிறுவனங்கள் சில ராகியவே சேமியா மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ராகி தோசையாக உளுந்தோடு சேர்த்து தோசையாக வார்த்து நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் திடமாக ராகி அடைன்னு சொல்லி நிறைய முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடலாம். ராகி மாவுலேயே சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடலாம். ஏதாவது ஒரு வகையில் தினசரி காலை உணவாகவோ இரவு உணவாகவோ இந்த கேழ்வரகு சேர்ந்த உணவை நம்ம எடுக்கும்போது அது அதில் நம்ம கிடைக்கக்கூடிய தேவையான உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் தவிர கூடுதலாக இந்த சப்ளிமெண்டடாக உடலுக்கு சேர வேண்டிய பல்வேறு கனிமங்களும் இந்த செகண்டரி மெட்டபலைட்டும் இயல்பாகவே இந்த கேழ்வரகுலேருந்து கிடைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேழ்வரகை நல்லா அடை மாதிரி தட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய உணவு